புனிதாவோட அம்மா இப்ப வரலன்னா இங்க வந்திருக்கவங்க எல்லாம் நம்மள என்ன நினைப்பாங்க? இதனால தான் அவசரப்படாதாக்கான்னு முதல்லயே சொன்னேன். இந்த பாரு, ஆளும் பேருமா இருக்கிற இடத்துல புனிதா வீட்டுல இருந்து ஆளுங்க வரலன்னா நம்ம புனிதாவுக்கு தானே மன வருத்தம். ஒத்துக்கிறேன் சாமி, என் மேலதான் தப்பு. மரகதத்தை பத்தி நீ சொல்றப்ப நான் கேட்டிருக்கணும். பொண்ணு காரியமாச்சே, எப்படி வந்துருவாங்கன்னு நினைச்சேன். இரு, இப்போ ஒன்னும் நேரமெல்லாம் ஆயிரல, கொஞ்ச நேரம் பாப்போம். அம்மா, அது ஒண்ணும் இல்லம்மா. தம்பி இப்பதான் போன் பண்ணி வல்லவங்கிட்ட பேசினா. அண்ணி வீட்ல இருந்து யாரும் இன்னும் கிளம்பலையா? அது இல்லம்மா, அண்ணி வரும்போது வரட்டும். மத்தவங்களாவது இந்நேரத்துக்கு கிளம்பி வந்திருக்கலாம். சரி, புனிதாவையும் கபிலனையும் மனையில உட்கார சொல்லுங்க. புனிதா நம்புற மாதிரி அவங்க அம்மா வந்துருவாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. இல்லைங்கம்மா, எல்லாரும் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. இவ்வளவு நேரத்துக்கு அப்புறம் அண்ணி வருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. பேசாம அத்தை, அம்மா நிச்சயமா வருவாங்க, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. புனிதா, நான் இப்பவும் சொல்றேன், உங்க அம்மா வர்ற மாதிரி தெரியல. இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம இந்த ஃபங்க்ஷனை நிறுத்திடலாம். உங்க வீட்டு ஆளுங்க இல்லாம இந்த ஃபங்க்ஷன் நடக்க வேண்டாம் புனிதா. பக்கத்து வீட்ல இருக்கிறவங்க தேன்மொழி அத்தைன்னு நம்ம எல்லாரையுமே கூப்பிட்டிருக்கோம். நம்ம வீட்ல நடக்கிற முதல் சுபகாரியம் இது. அடுத்தடுத்து அமுதா கல்யாணம்னு எல்லாமே நடக்கணும். இது நிக்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னா அது எல்லாருக்குமே மனசு சங்கடமா போயிடும் கபிலன். எங்க அம்மா வந்துருவாங்க, நீங்க வேணா பாருங்க. ஆதானே, அப்புறம் என்னடா, புனிதாவே இவ்வளவு நம்பிக்கையா சொல்லுது, நம்ம மத்த வேலைகளை பார்க்க ஆரம்பிப்போம். சரி, புனிதா வாயால நம்ம குலதெய்வமே உத்தரவு கொடுக்கற மாதிரி இருக்கு. சரியா? நம்ம வேலையை ஆரம்பிப்போம். நீங்க 2 பேரும் உட்காருங்க. தம்பி, ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. அம்மாடி, நீ அதுக்கான வேலையில ஆரம்பிமா. அந்த மஞ்ச கைத்தை அவ கழுத்துல போட்டுட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் ஆரம்பி. எடுத்து போயா, என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான் ரோட்ல? ஏமா மரகதா, நீ புனிதா வீட்டுக்கு போகணும்னு முடிவு எடுத்திருக்கிற பாரு. அதெல்லாம் சரிதான், நான் தப்பு சொல்லல, நல்ல விஷயம்தான். ஆனா அதை நீ முதலையே சொல்லியிருந்தேன்னா நாங்க இப்படி பயந்துருக்க மாட்டோம். கடைசியில் இப்ப என்னாச்சு, நானும் மாப்பிள்ளையும் என்னாச்சோ ஏதாச்சோன்னு தெரியாம உனக்காக கதவை தட்டி தட்டி எங்க 2 பேருக்கும் கை விரல் தேஞ்சு போனதுதான் மிச்சம். பா, இருக்கிற டென்ஷன்ல நீ வேற ஏன்பா? கொஞ்ச நேரம் அமைதியா வாப்பா. டேய், ஒருத்தன் நியாயத்தை பேசினா அவன் வாயடைக்க தானே பாக்குது உலகம். வல்லவரையா, நேரம் ஆயிடுச்சுடா. இந்த பாரு, புனிதா வீட்டுல ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சான்னு போன் பண்ணி கேளு. சரி மாமா, போடு. மாப்பிள்ள, என்ன நீங்களும் அவனுக்கு என்ன தெரியும்? பாவம் சின்ன பையன், அவன் என்னத்த போன் பண்ணி கேட்டு என்னத்த மேகல பேசாம ஒண்ணு செய்ய. நீயே போன போட்டு புனிதா கிட்ட நீயே பேசு, நாம வந்துட்டே இருக்கிறோங்கிற விஷயத்தையும் சொல்லு. என்ன நானே போன் பண்ணி சொல்றேன். ஏங்க, ரிங் போயிட்டே இருக்கு, யாருமே எடுக்க மாட்டேங்கிறாங்களே. ஏங்க, அங்க விசேஷமே புனிதாக்கு தானேங்க. அப்படி இருக்கும்போது புனிதா எப்படிங்க போன் எடுப்பா? நம்ம தான் பக்கத்துலயே வந்துட்டோம்ல, நம்மளே போயிடுவோம். அண்ணே, கொஞ்சம் சீக்கிரம் போனே. அதோ அதுல இருக்கு பாரு. நீ அந்த செயின் எடுத்து போட்டு உருவ கோக்க ஆரம்பி.
பார்த்து எவ்வளவு டிராபிக் பாருங்க. ச்சே. அத்தை மட்டும் வீம்பு பிடிக்காம கிளம்பி இருந்தா நேரம் மாப்பிள்ளை வீட்டுக்கு நம்ம போயிருக்கலாம். ஐயோ கடவுளே, எங்க நான் தான் புனிதா கூப்பிட்டது எனக்கு கேட்கலன்னு சொல்லிட்டு இருக்கனே. நான் எத்தனை வாட்டி சொன்னாலும் நீங்க என்ன நம்பவே மாட்டேங்கிறீங்களேங்க. அத்தை சரி விடுங்க அத்தை. அண்ணே கொஞ்சம் சீக்கிரம் போனேன். மரகதம், இதுக்கு மேல எப்படி வேகமா போக முடியும்? இந்த ரோட்ல 80ல போறது பெரிய விஷயம். வேகமா போனா என்ன பறந்தா போவும் வண்டி. ஒண்ணு வேணா செய்யலாம், எல்லாருமா இறங்கி ஆளுக்கு 2 காக்கா ரெக்கையை வாங்கி அப்படியே கக்கத்துல சொருகிட்டு பறந்து போலாம். நாச்சி சொல்ற மாதிரி நம்ம அவசரத்துக்கு கார் பறக்குமா என்ன? நீ பார்த்து காரை ஓட்டு நாச்சி. சரி மாப்பிள்ள சரி. ஏங்க நீங்க போற வேகத்தை பார்த்தா எனக்கு பயமா இருக்குங்க. வேணாண்டி. ஒரு பக்கம் மரகதம் என்னடான்னா வண்டி அடிச்சு வேகமா ஓட்டுங்கிறா, நீ என்னடான்னா இந்த வேகத்துக்கு பயமா இருக்குங்கிற. என்னடி செய்ய சொல்ற? பா சரி கோச்சுக்காம வண்டி ஓட்டுப்பா. வல்லவா, நீ கொஞ்சம் சரவணனுக்கு ஃபோன் பண்ணி பாரு, அவங்கிட்ட கேளு. கபில வீட்டுல யாருமே போன் எடுக்கலன்னதும் நான் சரவணன் தான் போன் பண்ணி பார்த்தேன். அவனும் போனை எடுக்கல. ஒருவேளை ஆளுங்க இருக்கிற இடத்துல போன் ரிங் ஆகுற சத்தம் கேட்கலன்னு நினைக்கிறேன். ஒரு அவசரத்துக்கு ஃபோன் பண்ணா இந்த சரவணன் எப்பவுமே போனை எடுக்கிறதே இல்லைங்க. ஐயோ